ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்சரல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மட்டன் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது 8 மாத குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இன்றைக்கி நான் மட்டனை 2 ஐட்டமாக பிரித்து வாங்கியிருக்கேன். ஒன்று எலும்பு. ஸோ எலும்பு தனியாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பும் கறியும் அப்படின்னு சொல்லி கலந்து வாங்கும்போது அதில் நிறைய எலும்பு தான் வரும், கறி இருக்காது. ஸோ அதனால் நான் 6 பேருக்கு வைக்கிறதுனால இன்றைக்கி 1/4 கிலோ எலும்பும் 1/4 கிலோ கறியும் வாங்கியிருக்கேன். பட் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு கறி பீசஸ் நிறையா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலும்பு இருந்தால் தான் சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எலும்பு 1/4 கிலோ, கறி 1/4 கிலோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு 2 பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 எலும்பு 150 கறி வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடேறினோடனே நம்ம அலசி வச்சுருக்க கறியை எடுத்து வச்சிடலாம். ஸோ போட்டுட்டு எண்ணெயிலே ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். ஸோ எண்ணெயில் வதக்கி வைக்கும் போது கறியும் எலும்பும் நம்மளுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நான் அரிசி கழுவின தண்ணி, கழனி தண்ணி அதுதான் ஆட் பண்ணுறேன். 2 செம்பு அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அரிசி கழுவின தண்ணியில் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 2வது கழுவக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மஞ்சள் சீரகம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் பவுட்ரு ஃபார்மாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே 100 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தொறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஸோ இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கறி கொதித்து வந்துருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மஞ்சள் சீரகம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனி அதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேருங்க. சூப்புன்றனால நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா உப்பு கரிச்சிடும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து நம்ம கொதிக்க விடலாம். பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க. மஞ்சள் சீரகம் சில நேரம் பொங்கி வந்துடும். ஸோ அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடிட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக திறந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பொங்கி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இன்னும் இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வத்த தான் நம்மளுக்கு சூப் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை சட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். பட் குக்கரில் வச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் ஓப்பன்லேயே அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நம்மளுக்கு சூப்பு வற்றி வந்திருக்கு. இந்த சூப் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அனனா குட்டிக்கெலாம் இதை சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஊட்டி முடிக்கிற வரைக்கும் இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பச்சை எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலேயே 1/2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டு இதை சுட சுட நம்ம சூப்பாக குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. எத்தனை பேருக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம தேவைப்படுறவங்க சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். கறியுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சூப்பை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை குழம்பா தாளித்து விட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த காரமே போதுமானது. இதே இது பெரியவங்க கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் தூவி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சளிலாம் உடனே இறங்கிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெசிபிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்சரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.